வபரகாத்துஹு. பலகல் வழியாக படைத்தவனை அறிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் வ அக்ரஜனா பிஹி ஸமராத்தின் முஹ்தலிஃபன் அல்வானுஹா. நபியே, உறுதியாக அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்குவதை நீர் பார்க்கவில்லையா? பின்னர் நாமே அதன் மூலம் பலவிதமான நிலங்களுடைய பலன்களை வெளியாக்கினோம். இந்த இறைவசனத்தின் பின்னணியில் சில செய்திகளை உங்களோடு நாங்கள் பேசவே உங்கள் முன் வந்துள்ளோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமது நன்மைக்காக பல்வேறு வகையான பழங்களும் மரங்களை படைத்துள்ளான். இவற்றில் ஒவ்வொரு கால பருவநிலைகளுக்கேற்ப பலன்களை வெளிப்படுத்துகின்றான். குளிர், வெயில், மழை என தனித்தனி பருவங்களை அல்லாஹ் படைத்துள்ளான். மேலும் பல்வேறு மலர்களையும் பழங்களையும் மரங்களில் இருந்து வெளிக்கொண்டு வருகின்றான். ஒவ்வொரு பருவ காலத்திற்கேற்ப வெவ்வேறு பழங்களை விளைய செய்து ஒவ்வொன்றின் சுவையையும் தனித்தன்மை உடையதாகவும் அவன் ஆக்கியுள்ளான். ஒரே பருவமாகவும் ஒரே பழமாகவும் மலராகவும் இருந்திருந்தால் மனிதர்களாகிய நாம் சலிப்படைந்து விடுவோம். 12 மாத காலங்களில் பல்வேறு பழங்களை தனி சுவையோடு அல்லாஹ் நமக்கு வழங்குவது அவனது அளப்பரிய ஆற்றலும் அருளும் ஆகும். இதைத்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வமின் தமராத்தின் நஹீலின் வல் அனாபி தத்தஹிதுன மின்ஹு சகரவ் வர்ஜுகன் ஹசனா இன்ன பிதாலிக லஆயத்தல் லிகௌமி யகிலூன். பேரிச்சை, திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல ஆகாரங்களையும் உண்டாக்குகிறீர்கள். உறுதியாக சிந்திக்கும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று அழகாக அருள்மறை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இன்னும் பழங்களில் உள்ள அதிசய செய்திகளை எனது தோழி மரியம் உங்கள் முன் எடுத்து சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.